பழமையான காலம். இமயமலையின் மஞ்சள் மோடையில் தெய்வங்கள் கூட நடுங்கும் ஒரு தருணம் வந்தது. ஒரு நாள் உலகின் படைப்பாளி பிரம்மா உலகைக் காக்கும் விஷ்ணுவிடம் கேட்டார், யார் பெரியவர், நான் தானே அல்லது நீதானா? இருவரும் தங்கள் பெருமையை சொல்ல ஆரம்பித்தார்கள். அப்பொழுது திடீரென வெள்ளி மின்னல் போல முடிவில்லாத ஒரு ஜோதி தூண் இவர்களுக்கு முன் தோன்றியது. அந்த ஜோதி எந்த பக்கம் பார்த்தாலும் முடிவில்லாதது, எந்த பக்கம் சென்றாலும் தொட முடியாதது. அது சிவபெருமானின் அர்த்த ஜோதி வடிவம். சிவன் ஒரு சத்தத்துடன் சொன்னார், இந்த ஒளியின் ஆரம்பத்தையோ முடிவையோ யார் கண்டுபிடிக்கிறார்களோ அவரே பெரியவர். பிரம்மா மேலே பறந்தார், விஷ்ணு கீழ் அகழ்ந்தார். ஆனால் எத்தனை யுகங்கள் கடந்து விட்டாலும் இந்த ஜோதிக்கும் தொடுநிலை இல்லை. இருவரும் உணர்ந்தார்கள், பெரியவர் சிவமே, அவரே ஆரம்பமில்லாதவன், முடிவில்லாதவன். எல்லோரும் விழுந்து தொழுத நாள் அதுதான் கார்த்திகை தீப நாள். அந்த ஜோதியின் நினைவாக சிவன் நின்ற மலை திருவண்ணாமலை இன்றும் ஜோதி லிங்கமாக திகழ்கிறது. ஒவ்வொரு வருடமும் மலையின் சிகரத்தில் ஏற்றப்படும் பெரிய மகா தீபம் அது ஒரு தீபம் இல்லை, சிவனின் அந்த முடிவில்லாத ஒளியின் அடையாளம். அதே நாள் கிருத்திகைகள் முருகனை காப்பாற்றிய தினமும். அதனால்தான் ஒவ்வொரு வீட்டிலும் சிறிய தீபங்கள் ஏற்றப்படுகின்றன. ஒளி இருளை நீக்கட்டும், அறிவு அறியாமையை வெல்லட்டும் என்று. காற்றில் நறுமணம் பரவ, வானில் நட்சத்திரங்கள் ஜொலிக்க, மனதில் அமைதி நிறைய அந்த ஒளியின் விழா இதுதான் கார்த்திகை தீபம். ஒளியை ஏற்றுங்கள், நம்பிக்கையை ஏற்றுங்கள். உங்கள் உள்ளத்தில் இருக்கும் சிவதேசம் எப்பொழுதும் பிரகாசிக்கட்டும். அனைவருக்கும் இனிய திரு கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள்.